திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் இன்றைய சிந்தனை திருவாசகத்தில் 21வது தலைப்பில் அமைந்துள்ள கோயில் மூத்த திருப்பதிகம் தில்லையில் அருளியது. அனாதியாகிய சர்க்காரியம். சைவ மரபில் கோயில் என குறிப்பது தில்லை சிதம்பரத்தையே குறிக்கும். ஆனால் நமது மணிவாசகரை குருவாக வந்து ஆட்கொண்டது திருப்பெருந்துறையிலே. திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி என இந்த திருப்பதிகத்திற்கு முன்னுள்ளே பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடலில் 8வது பாடலில் குறித்திருப்பதை நாம் அறியலாம். திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையுரையும் சிவபெருமானால் எழுப்பிடப்பட்டது. அத்தகு பெருமை கொண்ட ஊரில்தான் அப்பதிகமும் பாடப்பட்டது. கோயில் மூத்த திருப்பதிகம் என்று இருப்பினும் பொருள் கொள்ளும்போது மூத்த கோயில் திருப்பதிகம் என்று கொள்ளல் சிறப்புடையது. மூத்த என்பது பழமையான சிறப்பினையும் சேர்த்து உணர்த்துகின்றது. 10 திருப்பாடல்கள் கொண்ட பகுதி. இத்திருப்பதிகத்தை பாடிய பின்னர்தான் அடிகளார் கோயில் திருப்பதிகத்தை பாடி அருளினார். இப்பதிகம் கோயிலை சார்ந்த பொருளை பெற்றதால் திரு என்ற அடைமொழி சேர்ந்து வழங்கப்பட்டது. அந்தாதி தொடரால் அமையப்பட்டது இந்த திருப்பாடல். சாத்திர கருத்து கொண்டு நீண்ட விளக்கம் பெறும் திருப்பாடல் இந்த கோயில் முத்த திருப்பதிகம். அக்கருத்தினை விளக்க படிப்போரும் ஓரளவு சாத்திர பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும். இல்லையேல் களைப்பு ஏற்படும், புரியாது. தத்துவங்களை புரிந்து கொள்ள வயதும் அறிவும் மிக தேவை. இருந்தாலும் விளக்காமல் செல்ல மனம் வரவில்லை. கற்போர் எளிதில் புரியும் வண்ணமும் அதன் மூலம் சாத்திரம் கற்க வேண்டும் என்ற ஆவாவும் உண்டாகல் வேண்டும். அம்முறையில் அடியேன் குருநாதரை நினைந்து இதை உரைக்கின்றேன். அடியார் நடுவேதான் யான் இருக்க பெரிதும் விரும்புகின்றேன் என்பார். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என வேண்டுகின்றார். அம்மையப்பன் மாட்டு இருப்பதைக் காட்டிலும் நல்லடியார்கள் பல அடியார்கள் கூட்டத்தே இருப்பது எனக்கு பெரிதும் மகிழ்வை தருகின்றது என்கின்றார். மங்கை பங்கன் வடிவும் அர்த்தநாரீஸ்வர திருவுரு உடையாள் உந்தன் அடியிருக்கும் சிவம் அறிவினை நோக்கி அதன் வடிவாயிருக்கும், உலகை நோக்காது. இந்த நிலையில் சக்தி சிவனுள் அடங்கும். இதுவே சிவத்தின் உண்மை நிலை, வடிவு நிலை. உடையாள் நடுவுள் நீ இருத்தி உலகினை நோக்கி அருள் புரிய வரும்போது சிவமும் சக்தியும் அடங்கிய நிலை. இந்நிலையில் சிவம் வேறு சக்தி வேறு என்றில்லாது இரண்டும் இரண்டர கலந்து நிற்கும் ஒரு பொருள் நிலை. அடியேன் நடுவுள் இருவேறும் இருப்பது சிவசக்தி என்ற 2 நிலைகளோடு உயிருள் கலந்திருத்தல் இறைவனே. திருப்பெருந்துறையில் குருபரனாய் அந்தணனாய் வந்து காட்சி நல்கி ஆண்டு கொண்டு மறைந்து அருளினாயே. அந்நிலையில் அழைத்து சென்ற அடியார்களோடு என்னையும் சேர்த்து வைத்திட மாட்டாயா என்று இந்த பாடலில் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் என்ற பாடலில் அரசனே பொன்னம்பலத்தாடும் அமுதே என வாழ்த்தி உன் திருவருளை எதிர்பார்த்து இறையை தேடி அலைந்திடும் கொக்கினை போல இரவும் பகலும் கவலை கொண்டு இளைத்தேன். முத்தி நெறியை அடைந்திடவும் நின் அடியார் மகிழ்ந்திருப்ப காட்சி நல்கி உன் அடியேனாகிய என்னிடத்தில் பிறையூற்றிய பாலில் நெய் மறந்திருப்பது போல வெளிப்படாது மறைந்திருத்தால் உலகவர் ஏசாரோ. இந்த திருப்பாட்டில் 2 உவமைகளை அடிகளார் கூறி அருளுகின்றார். இறைதேர் கொக்கொத்து என்கின்றார், பிறைசேர் பாலின் நெய் போல என்கின்றார். இறையை நோக்கி இருக்கும் கொக்கானது தன் விரும்பிய மீன் வரும் வரை வாடி நிற்பது போல இரவு பகலாய் உன் திருவருளிற்காக காத்து நிற்கின்றேன் என்று அவருடைய நிலையை சொல்கின்றார். கொக்கின் நிலை
ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு மூதுரையில் ஔவையார் அருளியிருக்கின்றார். கொக்கானது சிறு மீன்களை விரும்பாது. தனக்கு உணவாக கிட்டும் பெரிய மீன் அகப்படும் வரை காலம் பொறுத்திருந்து அடைவது போல சிற்றின்பங்கள் வந்து அடைகின்றன. யான் அவற்றை சாராமல் உய்யும் நிலை பெற வேண்டி பேரின்ப வாழ்வு பெற உன் திருவருளை நோக்கி இரவு பகலாக காத்திருக்கின்றேன். கொக்கு எப்படி சிறு சிறு மீன்களை உண்காமல் பெரிய மீன் வரும் வரை வாடி காத்திருக்கின்றதோ அதுபோல சிற்றின்பங்களை நான் விலக்கிவிட்டு பேரின்பமாகி உன்னுடைய திருவருள் கிடைக்கும் வரை இரவு பகலாக காத்து கிடக்கின்றேன் என்று இந்த பாடல் இறைதேர் கொக்கொத்து என்று மணிவாசகர் அருள்கின்றார். அடுத்து பிறைசேர் பாலின் நெய் போல, பிறை ஊற்றிய பாலில் வெளிப்படும் நெய்யைப் போல, பாலில் படுநெய் போல் என்பார் அப்பரடிகள். பாலினுள் நெய்யிருப்பதை அறியார். யார் அறியாதவர் இருப்பார்கள்? இயல்பான பால் அல்ல, பிறை ஊற்றிய பால். இது ஆடையோடு தயிராக இருக்கும். மத்திட்டு கடைய வெண்ணையும் மோரும் கிட்டும். காய்ச்சிய பாலில் சற்று புளிப்பு கொண்ட முறை ஊற்றுவர். இதுவே பிறையூற்றலாம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல பாலிலிருந்து கிட்டும் முறையே பாலில் ஊற்றுகின்றோம். தீனை இணைக்க தண்ணீர் ஊற்றுகின்றோம். தீயிலும் நீரிலும் அவன் உள்ளான். அதுபோல பாலிலிருந்து கிடைத்த மோரை ஊற்றுகின்றோம். இவ்வுண்மையை அடிகளார் பல இடங்களில் கையாளுகின்றார். பிறைசேர் பாலின் நெய் போல, பாலில் படுநெய் போல அப்படின்னு அந்த எப்படி விளங்கி தோன்றுகின்றார் தயிரில், அதுபோல பெருமான் விளங்கி தோன்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் மணிவாசகர். பாடலை பார்ப்போம். உடையால் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. பொன்னம்பலத்தில் திருக்கூத்து ஆடுகின்ற முடிவில்லா முழுமுதலே, எம்மை ஆளாக உடைய உமையம்மை வடிவ நிலையில் உன்னிடம் அடங்கி தோன்றுகின்றார். அங்கனம் உடைய அம்மங்கையிடத்தே நீயும் அடங்கி காண்கின்றாய். அடியவனாகி எளியேன் இடையே இருக்க நீங்கள் இருவரும் இருப்பது போல உண்மையானால் என் எண்ணம் நிறைவுறும்படி என் முன்னே நின்று அடியவனாகிய யான் உன் திரு அடியார்கள் நடுவில் இருக்க அருளை புரியாய் என்று முதல் பாடலில் விண்ணப்பிக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. இரண்டாவது பாடல். முன் நின்று ஆண்டாய் என்னை முன்னும் யானும் அதுவே முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னா விடிலடியார் உள் நின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே. பொன்னம்பலத்தில் உகந்து கூத்து ஆடுபவனே எம்பெருமானே, முன் அடியவனை முன்னின்று ஆண்டாய். யானும் அது பொருட்டாகவே முயன்று உன் வழி நின்று ஏவல் செய்கின்றேன். ஆயினும் பின்னடைந்தேன். என்னை இன்று உன்பால் வருக என்று வாவென்று அலையாவிடில் அடியவர் உன்னிடத்து இவர் யார் என வினவ மாட்டாரா? நீ எனக்கு திருவருள் புரிந்து ஆண்டிலையேல் நின் அடியார் இவன் யார் என வினவுவரே. இழிநிலையை யான் அடையவும் வேண்டுமோ என்று இரண்டாவது பாடலில் விண்ணப்பம் செய்கின்றார் மணிவாசகர்.
1வது பாடல். உகந்தானே அன்புடையடிமைக்கு ஒருகா உள்ளத்து உணர்விலியேன் சகம்தானறிய முறையிட்டால் தக்கவாரென்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்குன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்து எம்முழு முதலே. பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய முழுமுதலே, அன்பு செய்திடும் அடியார் மாட்டு எளியேனை விரும்பி ஏற்றுக்கொண்டவனே, தம் உடலையே அவியாக தீயிலிட்டு நின் வழி வந்தார் பேரின்பத்தில் வாழும்படி எழுந்தருளியிருப்பவனே, உருகா மனத்தை உடைய உணர்வற்ற நான் உலகம் அறியும்படி என் துன்பத் துயரங்களை சொல்லி முறையிடல் தக்கவாரோ அன்று என உன் அடியார்கள் என்னாரோ. அடியவனுக்கு உனது திருமுகத்தை காட்டாவிட்டால் யான் இறப்பது உண்மை. முன்னம் கீர்த்தி திரு அகவலில் எய்த வந்தில்லாதார் எரியில் பாயவும் என்று கூறியதை இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் அதனையே இங்கு மணிவாசகர் பாடுகின்றார். நீ என்னை அறியாது விட்டனை, சரி யான் சகமறிய இதனை கூறின் என்ன ஆகும்? இதனால் நின் திருவருளை பெறாதவன் ஆவேன். எனவே அதனை செய்ய மாட்டேன். உணர்விலேன், எனினும் அதனை பெற விரும்புவன். எனவே விரைவில் என்னை ஆட்கொள் என்று 3வது பாடலில் விண்ணப்பிக்கின்றார் மணிவாசகர். இப்பொழுது 4வது திருப்பாடல். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் எந்தனக்கும் வழி முதலே நின் பலடியார் திரள்வான் குழுமிக்கு எழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மற்று என் செய்கேன் பொன்னம்பலத்தரை சே. பொன்னம்பலத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய அரசே, முழுமுதலே, ஐம்புலனுக்கும் மூவருக்கும் எனக்கும் வழிமுதலே, நின் பல அடியார் திருக்கூட்டத்தோடு பெருமை மிகு சிவவுலகில் கூடி சேர்ந்து வாழ்ந்திட அருள் தந்திடுவாயோ? அதற்கு நீயும் இறங்குவையோ? இதனால் நான் அழுவதல்லாமல் வேறு என்னதான் என்னால் செய்ய இயலும்? அடிகளார் முன்னே திருச்சதக 90ஆம் பாடலில் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்றார். ஈண்டு அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் என்று தன் ஆற்றாமையை 4வது பாடலில் வெளிப்படுத்துகின்றார் மணிவாசக பெருந்தகை. இப்பொழுது 5வது திருப்பாடல். அரசே பொன்னம்பலத்தாடும் அம்முதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேன் வேசற்றேன் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பாள் பிறை சேர்பாளின் நெய் போல பேசாதிருந்தாள் ஏசாரோ. அரசனே, பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என வாழ்த்தி உன் திருவருளை எதிர்பார்த்து இறையை தேடி அலைந்திடும் கொக்கினை போல இரவும் பகலும் கவலை கொண்டு இளைத்திருக்கின்றேன். முத்தினரியை அடைந்திட நின் அடியார்கள் மகிழ்ந்திருப்ப காட்சி நல்கி உன் அடியேனாகிய என்னிடத்தில் பிறையூற்றிய பாலில் நெய் மறைந்திருப்பது போல வெளிப்படாது மறைந்திருத்தால் உலகவர் ஏசாரோ என்று இந்த திருப்பாட்டில் 2 உவமைகளை இறைதேர் கொக்கொத்து பிறைசேர் பாலின் நெய் போல என்று மணிவாசகர் அருளுகின்றார்.
இப்பொழுது 6வது திருப்பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பேனின் அருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம் பலத்தாடும் எந்தாயினித்தான் இறங்காயே. ஒளியுடையவனே, ஈசனே, பொன்னம்பலத்தில் கூத்தாடக்கூடிய பெருமானே, எம் தந்தையே, அடியவனை பிறர் யாவரும் அன்பற்றவன் என இகழ்வர். யான் உனக்கு அடியவன் என்று பேசுவர். எனினும் யான் நின் அருளை போற்றியுள்ளேன். எனவே அடியார்கள் சூழ்ந்து நிற்க யான் திருவோலக்கத்தை கண்டு வணங்க இனியாவது இறங்குவாயாக. திருவோலக்கம் என்பது அம்மையப்பர் எழுந்தருளும் பேரிடம், சிம்மாசனம். அதை கண்டு வணங்க வேண்டும் என்று ஏங்கி மணிவாசகர் 6வது திருப்பாடலில் விண்ணப்பிக்கின்றார். இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரிலி மாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே. எங்களின் வாழ்வே அம்பலக்குத்தனே, நமக்கு இறங்கி அருள் புரிவான் என்று பலகாலம் எண்ணி ஏமாற்றமடைந்தேன். எளியேனே, அருமையாய் உபதேசித்து ஆட்கொண்டாய். இந்நிலை இருந்திட யான் ஆழ்வார் இல்லாத செல்வம் போல பயனற்று போவேனோ? நெருங்கிய பல அடியார்களும் நீயும் நின்று விளங்கி விளையாடுகின்ற அருகினில் வரும்படி வா என்று அழைத்து அருள் புரிவாயாக. இந்த திருப்பாட்டில் பெருமானார் மணிவாசகர் ஒரு அழகிய உண்மையை கூறி விளக்குகின்றார். மாடு என்ற சொல் செல்வத்தை குறிக்கும். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குறளில் மாடு செல்வத்தை குறிப்பதை குறள் உரை வளம் கண்ட திருவாசக உரையாசிரியர்கள் மறந்தார் போலும். அங்கனம் மறந்தவழி யான் உடையவனற்ற ஊர் சுற்றும் மாடு என பொருள் குறித்தார். ஆழ்வார் இளிமாடு ஆவேனோ என்றதில் ஆக்கம் உவமை குறித்து என்பார் மாதவ சிவஞான முனிவர் உரை சிவஞான போத சூத்திரம் 7, சிவஞான சுத்தியார் சூத்திரம் 8 என்பதையும் நாம் காண வேண்டும். மாணிக்க வாசகர் கண்ட பொருளுக்கு இப்போது நாம் வருவோம். நல்ல முறையில் ஆழ்வார் இல்லாத செல்வம் போல பயனற்று போவேனோ என்று வருத்தம் கொள்கின்றார். ஊருணியில் நல்ல நீர் உள்ளது. அது அவ்வூரில் வாழும் மக்களுக்கு பயன்படாமல் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? பேரறிவாளர் செல்வமும் பயன்படல் வேண்டும் என்பது பொருளாகும். அறிவாளன் பேரறிவாளன், பேரறிவாளன் தக்கது போற்றி தகாதன விடுத்து அறநெறியில் செல்வத்தை செலவழிக்க வேண்டும் என்பது போல ஊருணியில் உள்ள நீரை ஊர் மக்கள் எடுத்து சென்று வந்து பயன்படுத்தாவிட்டால் அவ்வூர் நீர்நிலையிலுள்ள துறையில் பாசம் ஏற்படும். அது நீரினை சாரும். நீரின் தூய்மை கெட்டு மாசு ஏற்பட்டு குடிக்க பயன்படாது ஒழியும். குளம் தூய்மையாக இருந்தால் அந்த நீர் பயன்படும், மாசின்றி பயன்படா. அதுபோல செல்வந்தனும் நல்ல முறையில் செலவாற்ற வேண்டும்.
ரூபாய் காப்பி பருக 50 ரூபாய்க்கு மகிழ்ச்சி. சிற்றுந்தில் செல்லலாமா என்றால் செல்வம் அழியும். துன்புறுவான், செல்வம் அழிந்துவிடும். துன்புறுவான், அற்றாருக்கு ஆற்றி தக்கதன தேர்ந்து அறவழியில் பொருளை செலவழிக்க வேண்டும். இல்லையேல் செல்வத்திற்கும் அதனை கொண்டாருக்கும் மதிப்பில்லை தான் வள்ளுவர் கூறுகின்றார். அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம், பெற்றால் தம் ஏன் முத்தாயிற்று. எனவே சரியான பொருள் எது என்பதை அன்பராயினவர் ஆய்ந்து கொள்ள வேண்டும். அவரவர் விருப்பத்திற்கு ஒன்றொன்று தோன்றும். அதனால் அவங்கவுங்களும் சிந்தித்து எது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். 8வது பாடல். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேலென்பாரிங்கு பொருளாயென்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை வாயென்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ. என்னை பொருளாக கொண்டு வலிய வந்து ஆட்கொண்ட பொன் போன்றவனே, பொன்னம்பல குத்தா, நீ அருளாது ஒளிந்தால் அடியவனை இந்த உலகில் அஞ்சேல் என்று யார் கூறுவார்கள்? மருளும் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னை வா என்று கூறி உன் தெளிவு கொண்ட அடியார் கூட்டத்தை காட்டாவிடின் யான் இறந்தே போவேன். அதனால் உலகவர் சிரிக்க மாட்டாரோ? செத்து போதல் அப்படின்னா பயனற்ற வாழ்வு. அடியார் கூட்டத்தில் சேராததனால் அப்படின்னு அதுக்கு பொருள் நம்ம கொள்ள வேண்டும். மருள்னா மயக்கம், தெருள்னா இறைவனுடைய திருவிளையாடல். 9வது பாடல். சிரிப்பார் கலிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி நித்தாள் நல்காயே. தலைவனே, பல அடியார்கள் சிரிப்பார்கள், மகிழ்வார்கள், இன்புறுவார்கள். கூடி கூடி உன்னுடைய பெருமைகளை, உன்னுடைய திருவார்த்தையை விரிப்பார்கள். சிலர் கேட்பார்கள், சிலர் அதனை கேட்டு பாராட்டுவார்கள். வெவ்வேறு நிலைகளிலிருந்து அவர்கள் உன் திருப்பெயர்களை, உன் நாமத்தை கூறுவார்கள். பொன்னம்பலத்து தலைவா என்பார்கள், இறைவா என போற்றுவார்கள். நாயேன் நின் இகழ்ச்சியுடையவனாய் நிற்பேனோ. இகழ்ச்சினா முகத்தில் தெரிவது. நான் உன்னை போற்றாமல் நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ. இகழ்ச்சியோட முகத்தில் தெரியக்கூடியது. அப்படி நான் உன்னை வாழ்த்தாமல், இப்படி அடியார்கள்லாம் உன்னை வாழ்த்தி பேசி கேட்டு விரித்து மகிழ்வோடு இருக்கும் பொழுது நான் மட்டும் எதுவுமே செய்யாமல் இகழ்ச்சியுடையனாக இருப்பேனோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் ரொம்ப இறங்கி 9வது பாடலில் மணிவாசகர் விண்ணப்பிக்கின்றார். இப்பொழுது இறுதி பாடலான 10வது பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். நல்காதொழியா நமக்கென்றும் நாம் அம்பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குலரா
வணங்கா மனத்தாள் நினைந்துருகி பல்காள் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே. ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. என்னை உடையவனே, எமக்கு நல்காது இறைவன் போகான் என்று எண்ணி உன் நாமம் கூறி கண்களில் நீர்மல்க வாய் வாழ்த்த நா குளர மெய் வணங்க மனத்தால் நைந்து உருகி பல்கால் உன்னையே நிறுத்தி எண்ணி போற்றி பொன்னம்பலமே என்று வாழ்த்தும் தளர்வுற்று இருக்கும் எனக்கு இறங்கி அருள்வாயாக. இறுதிப் பாடலில் மிக உருக்கமாக அடிகள் நம்ம ஞானசம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்லுவது போல மனம் உருகி வாய் வாழ்த்திட கண் என் திருமேனியை இமைக்காமல் பார்க்க கரங்கள் கூப்பித்தொல நா நின் திரு ஐந்தலத்தை பலகால் ஓதிட மெய்யால் வணங்குவதே பெருமை அல்ல நம் கடமை என்று இந்த பாடலில் ஏற்கனவே திருச்சதகத்தில் மெய்தான் நறும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்கிறார். அதுபோல் இந்த பாடலையும் பல்கால் உன்னை பாவித்து எப்படி உன் நாமம் பிதற்றி நயனம் நீர் கண்களில் நீர் வர மல்கா வாழ்த்தா வாய் குளர மனம் வணங்கணும் நினைந்து உருகணும் பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே என்று எப்படி இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் பயன் எப்படி இருக்கணும், அப்போ நம்ம புறம் எப்படி இருக்கும் அகம் எப்படி இருக்கும்னுலாம் இந்த அருமையாக இந்த பாடல்களில் மணிவாசக பெருந்தகை சொன்னது போல் வேறு எந்த அருளாளரும் சொல்லியிருக்க முடியாது. மெய்ப்பாடு அந்த எப்படி நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறத அவர் மாதிரி யாராலும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஓத வேண்டிய பதிகங்கள். அதனால் நாம் அந்த பொருளோடு நாம் சிந்திப்பதற்கு என்று நமக்கு திருவருள் கூட்டியுள்ளது. குருவருளுக்கும் திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சி.